டைரக்டர் அருண் மாதேஸ்வரன் இயக்கத்துல நம்ம தனுஷ் அவர்கள் நடிச்சு இப்போதைக்கு திரைக்கு வர காத்துக்கிட்டு இருக்க கேப்டன் மில்லர் ஜனவரி 12 இப்போதைக்கு இந்த படம் தியேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்கு. இடையில இருக்கிறது இன்னும் வெறும் 3 நாள் மட்டும்தான் நம்ம இந்த படத்தை திரையில பார்க்க போறோம். கண்டிப்பா நம்ம வெயிட் பண்றதுக்கு இந்த படம் ஒரு பயங்கரமான படமா இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம நம்ம தனுஷ் அவருடைய கெரியர்லயே அவர் பண்ணியிருக்கிற ஃபர்ஸ்ட் ப்ராப்பரான ஒரு பேன் இண்டியா படம்னா அது இந்த கேப்டன் மில்லர் மட்டும்தான். கண்டிப்பா இந்த திரைப்படம் நம்ம தனுஷ் அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி பெற போற ஒரு படமா இருக்க போது. ரீசெண்டா இந்த படத்துடைய ட்ரைலர் அவங்க ரிலீஸ் பண்ணாங்க, நீங்க பார்த்திருப்பீங்க நம்புறேன். ரசிகர் மத்தியில நல்ல வரவேற்பு இருந்தாலும் ஐலண்ட் படம் என்ன மாதிரி ரெக்கார்ட் பண்ணுச்சோ அதே மாதிரிதான் இந்த ட்ரைலருமே ரெக்கார்ட் பண்ணிருக்கு. அதாவது பெரிய வரவேற்பு ரசிகர் மத்தியில கிடைக்கல அப்படின்றது எல்லாருக்கும் கொஞ்சம் ஏமாற்றமா தான் இருக்கு. அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தனுஷ்க்கு போட்டியாளரா பார்க்கக்கூடிய ஆக்டர் நம்ம எஸ்டிஆர் அவருடைய நடிப்புல லாஸ்டா தியேட்டர்ல வெளிவந்த மூவி 10 தலை. அந்த படத்துடைய ட்ரைலர் வெளிவந்து 24 மணி நேரத்தில் ஒரு ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா. அதாவது 24 மணி நேரத்தில் 15 மில்லியன் வியூஸ் அந்த படத்துடைய ட்ரெய்லருக்கு வந்திருக்கேன். அந்த ரெக்கார்ட்ல 20% கூட இந்த கேப்டன் மில்லர் வரல அப்படின்றது எல்லாருக்கும் ஏமாற்றமா இருக்கு. இதை வச்சு பயங்கரமா போட்டு ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன் தெரியல, இந்த அளவுக்கு நல்லா இருக்கு. ஆனா இருந்தாலும் ரசிகர் மத்தியில பெரிய எதிர்பார்ப்பு இல்லைன்னா மேபி படத்தரப்புல பெருசா ப்ரொமோட் பண்ணல அப்படின்றதுனால யாரும் பெருசா கண்டுக்கல போல இருக்கு. இருந்தாலும் இன்னொரு முக்கியமான சம்பவத்துமே இந்த கேப்டன் மில்லர் படம் மூலியமா அவங்க பண்றாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம தனுஷ் அவருடைய கெரியர்ல ஃபர்ஸ்ட் டைம் ஒரு படம் ஐமேக்ஸ்ல வெளியாக போகுதுன்னா அது இந்த கேப்டன் மில்லர் மட்டும்தான். இப்போதைக்கு இந்த கேப்டன் மில்லர் படம் நம்மளுக்காக ஐமேக்ஸ்லயுமே வெளியாக போகுது. லியோ படத்தை தொடர்ந்து தமிழ்ல வெளியாகக்கூடிய ஒரு தமிழ் படம் இந்த கேப்டன் மில்லர். ஐமேக்ஸ்ல ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாங்கன்னா அது பொன்னியின் செல்வன், அதுக்கடுத்து பொன்னியின் செல்வன் 2, அதை தொடர்ந்து லியோ, அதுக்கடுத்து இந்த கேப்டன் மில்லர் படமே இப்போதைக்கு நம்மளுக்கு ஐமேக்ஸ்ல காத்துக்கிட்டு இருக்கேன். ஐமேக்ஸ் ஸ்கிரீன்ல நீங்க இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இந்த படத்தோடைய வயலன்ஸ் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்பவே பயங்கரமா இருக்கும். உங்க ஊர்ல ஐமேக்ஸ் ஸ்கிரீன் இருந்தா மேபி ஐமேக்ஸ்ல இந்த படத்தை பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஐமேக்ஸ்ல பார்த்துட்டு எந்த மாதிரி ரிப்போர்ட்லாம் இந்த படத்துக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டேன்.